வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன தலைப்புல கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னா, பழங்கால வாழ்க்கை முறை இப்ப இருக்கிற வாழ்க்கை முறையோட ஒத்து போகுதா அல்லது எது நம்மளுக்கு பழங்கால வாழ்க்கை முறை தேவையானதா இருக்கு, இல்ல இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பழங்கால வாழ்க்கை முறை இப்போ நம்ம அதை நம்ம கையில் எடுத்துக்கிறோம் அல்லது அதைய வழி வழியா கடைபிடிச்சிட்டு வரோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முறையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இல்லை தேவையானதா இருக்கு அப்படிங்கிறத பத்தின ஒரு டிபேட் மாதிரி தான். உங்களோட வாழ்க்கை முறையிலிருந்து அதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எது தேவையோ அதை நீங்க இப்ப சொல்லலாம். சரியா? ஒவ்வொருத்தரா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரியா? என்னதான் அந்த காலத்துல ஒரு விஷயம் நல்லா இருந்தாலுமே, நம்ம இப்ப என்னதான் அந்த காலத்துல எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே இப்ப ஒரு டெக்னாலஜி வைஸ் நம்ம வளர்ந்ததுனால நம்ம நிறைய விஷயம் நம்மளால ஈஸியா பண்ண முடியுது. அதனால நல்லா தான் நம்ம இருந்தது. ஆனா இப்ப எக்ஸாம்பிள் நம்ம டிராவல் பண்றோம்னு வைங்களேன், அப்ப நம்ம ஒரு குதிரை எடுத்து தான் நம்ம போவோம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. நம்ம ஈஸியா நம்ம ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயே போய்க்கலாம். இப்ப டிரான்ஸ்போர்ட்ல எல்லாமே மாறி இருக்கு மேம். இப்போ டெக்னாலஜி வளர்ந்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. பழசு வேணும்னா நம்ம இதுக்கும் ரெண்டுத்துமே சேர்த்து அடாப்ட் ஆகிக்கணும். அடாப்ட் ஆகிக்கணும். ஒரு வருஷம் பழசாவும் இருக்கணும். ஆனா மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்றது மாடர்ன் தான். சொன்ன மாதிரி அந்த காலத்துல இப்ப டெக்னாலஜி இப்ப வளர்ந்துருக்கலாம். பட் அந்த காலத்துல எப்படின்னா, இப்போ குதிரை வண்டியில போனாலும் அவங்க ஹெல்த் எல்லாம் நல்லா இருந்தது. குதிரை வண்டியில போய் அப்படியெல்லாம் போனனால அவங்க ஹெல்த் எல்லாம் நல்லா இருந்தது. பட் இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறதுனால அவங்க ஹெல்த் எதுவுமே சரியா மெயின்டைன் பண்ண முடியல. சும்மா ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காரவும் கூடாது. அப்படி உட்கார்ந்துட்டு போறதுனால அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த காலத்தோட ஃபுட்டும் அந்த காலத்தோட ஃபுட்டும் கம்பேர் பண்ணும்போது இந்த காலத்தோட ஃபுட்டு எதுவுமே சரியா இல்லை. இப்போ ஃபுல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டு, நிறைய ஜங்க் ஃபுட்டா வந்துச்சு. பட் அந்த காலத்துல திணை, கம்பு, வரகு, கேழ்வரகு இந்த மாதிரி சாப்பிட்டனால அந்த காலத்துல ரொம்ப நல்லா இருந்தாங்க. அது இப்ப இந்த காலத்துல இல்ல. அந்த காலத்துல நடந்து போயிட்டு வந்ததுனால நிறைய பேத்துக்கு டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இல்லாம இருந்தது. இந்த காலத்துல அப்படி இல்லை. எல்லாருமே பைக்கு, காரு அப்படின்னு போடுறதுனால யாருமே நடக்கிறது இல்லை அவ்வளோக்கா. அந்த காலத்துல எல்லாம் ஒரு சின்ன இப்போ இங்க எங்கேயாச்சும் போனோம்னா நம்மள பைக்கு, ஸ்கூட்டி எடுத்துட்டு போறோம். பட் அந்த காலத்துல அப்படி இல்லை, நடந்தே போவாங்க. அதனால டயபெட்டிஸ் யாருக்கும் வராம இருந்தது, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் யாருக்கும் வராம இருந்தது. அதே மாதிரி இந்த காலத்துல நிறைய மொபைல் யூசேஜ் அதிகமாயிருச்சு. பட் அந்த காலத்துல மொபைல் இல்லாததுனால நிறைய பேர் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, நிறைய அவங்களோட கொலாப் பண்ண முடிஞ்சுது. பட் இந்த காலத்துல அதெல்லாம் இல்லை. டெக்னாலஜியில் டெவலப் ஆகுறதுனால நல்லா ஈஸியாக ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நடந்து போகிறதுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபோன்லேயே நம்ம ரேப்பிடோ, ரெட் டாக்ஸி, ரெட் பஸ்லாம் நம்ம புக் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸியாக போய்க்கலாம். பழைய காலத்தை விட இந்த காலத்தில் நான் டெக்னாலஜி வரதால நம்ம டைம் சேவ் பண்ணிக்கலாம், சீக்கிரம் போய் சேரலாம். அதுமாதிரி ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம ஃபோன்லேயே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். போய் கடைக்கு போகணும்னு அவசரம்லாம் இல்லை. டெக்னாலஜினால நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த காலத்துலாம் ஒரு லெட்டர் போடனா கூட போஸ்ட் ஆஃபீஸ் போய் தான் போடணும். இப்போலாம் ஃபோன்லேயே இமெயில் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் தேவைன்னா நம்ம ஃபோனில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒன்றும் டாக்குமெண்ட் வீட்டில் வைக்கணும்னு இல்லை, அவசியம் இல்லை. நம்ம என்ன டாக்குமெண்ட் ஃபோனில் எடுத்து வச்சுக்கலாம். நிறைய இப்போ மொபைல்னாலும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு, டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம், டைம் சேவ் பண்ணலாம். நிறைய மேம் அப்போல ஜென்ரேஷன்ல ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா லைப்ரரி போவாங்க. இப்போ ஏதாவது டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டனால போன்ல எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அது உடனே தெரிஞ்சுக்கிட கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது ஒரு ஸ்டோரினா அதை புக்கு ஃபுல்லா படிச்சு தெரிஞ்சுக்கணும். அட் அ டைம்ல தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த காலத்துல ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டினா நிலாவை காட்டி சோறு ஊட்டினாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல ஃபோன் இல்லாம அந்த பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்காங்க. நெக்ஸ்ட் பிரெயின் மெமரி பவர். அப்போ ஜென்ரேஷன்ல ஒரு 5 years அப்படி மெமரி பவர் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ 1 year நடந்தே அவங்க மெமரி பவர் மறந்துடுறாங்க. அப்போ ஜென்ரேஷன்ல கம்பு, கூழ், கேழ்வரகு இதெல்லாம் சாப்பிட்டாங்க. அவங்க 100 வயசு வரைக்கும் நல்லா ஹெல்த்தியா வாழ்ந்தாங்க மேம். ஆனா இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல
ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால ஒரு மனுஷனுக்கு மேக்சிமம் 14 தான் மேம் ஏஜ் வயசு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கேன்சர் இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து மொபைல் ரொம்ப யூஸ் பண்றதுனால சில பேருக்கு கண் பார்வை கம்மியாயிருது, மெமரி பவர் ரொம்ப கம்மியாயிருது. அப்போ உள்ள ஜென்ரேஷன்ல மொபைலுங்கிறது கிடையாது. அதே மாதிரி டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு தான் மேம். ஆனா அப்போ உள்ள ஜென்ரேஷன்ல வந்து நடந்து போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாங்க, எடுப்பாங்க, இதுல பண்ணுவாங்க மேம். நம்ம இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து ஜிபே கூகுள் பே கண்டுபிடிச்சதுனால ஈஸியா டிரான்சாக்ஷன் பண்ணிடுறாங்க. அவங்களோட நடந்து போய் பண்றதுக்கும் உடனே இங்க இருந்து பண்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க மேம். உறவுகள்னு எதுக்கு இருக்காங்க? ஒருத்தங்களோட ஒருத்தங்க ஃபேஸ் பார்த்து பழகி பேசதான் உறவுகள்னு இருக்காங்க. ஆனா இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல வந்து மேரேஜ் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா இன்விடேஷன் வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதுலயே அனுப்பிடுறாங்க. அப்போ உள்ள ஜென்ரேஷன் வீடு தேடி போய் சாப்பிட்டு பண்ணி பத்திரிக்கை கொடுத்து பேசிட்டு வராங்கம்மா. ஆனா இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல அந்த கான்வர்சேஷன்ங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. அப்போ உள்ள ஜென்ரேஷன்ல அது இருந்துச்சு. உறவுகள்னு எதுக்கு இருக்கிறோம்? ஒருத்தங்களுக்கு ஹெல்ப்னா அவங்க வந்து செய்வாங்க மேம். ஆனா இப்போ உள்ள ஜென்ரேஷன் அது கிடையாது. எல்லாரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உண்மையா இருக்கணும். இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல அதுக்கு இல்லை மேம். மேம் நான் கடைசி என்ன சொல்லி முடிக்கிறேன்னா, கரெக்டு தான் மேம். அந்த காலத்துல இருக்கும்போது இந்த காலம் கிடையாது மேம். காரணம் என்னன்னா, அந்த காலத்துல ஃபுட் ஹேபிட்ஸ் வேற. அதே மாதிரி அப்போ கிடைச்ச ஃபுட்டு வந்து இப்போ நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அப்போ இருக்க ஃபுட் வந்து 3 டைம் எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் தான் இருந்துச்சு. இப்போ ஆரஞ்சு கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ இருக்கிற விட்டமின்ஸ் வந்து ஜாஸ்தியா இருந்தது. அது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கம்மியா இருந்தது. காரணம்னா ஓவர் கல்டிவேஷன் காரணம் மேம். அது நம்ம ஃபார்மர்ஸை குறை சொல்ல முடியாது, யாரையும் குறை சொல்ல முடியாது. அது ஓவர் கல்டிவேஷன்னால இப்போ இதோட திறமையை இழந்துச்சு. நம்ம கல்டிவேஷன் ஜாஸ்தியாக பண்ண ஆரம்பிக்கிறோம், அதனால அதோட விட்டமின்ஸ் பாதி இழந்துருச்சு. அதே மாதிரி அப்போ வந்து நிறைய பேர் நடந்தாங்கன்னா வேற வழி கிடையாது மேம். போய் தான் ஆகணும். தண்ணி கிடைக்கணும்னா நம்ம நடந்தா ஆகணும் மேம். அதனால இப்போ ஃபிட்டாக தான் இருந்தாங்க மேம். அதே மாதிரி முன்னாடி காலத்தில் வந்து நிறைய பேர் நம்ம இந்தியன்ஸை எப்படி ரெஃபர் பண்ணுவாங்கன்னா டால், ஸ்ட்ராங் அண்ட் மார்ஷல் மென்ஸ்ன்னு சொல்லுவாங்க மேம். இதுக்கு முன்னாடி அது அதனால ஏன் அது உடஞ்சதுன்னா, நம்ம பிரிட்டிஷ் உள்ள வரும்போது நம்ம சுகர்னு ஒன்று ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்க மேம். அதனால நம்மளோட ஜெனட்டிக்ஸே ஃபுல்லாக அப்படியே மாறிடுச்சு மேம். அது முன்னாடி வரைக்கும் ஜெனட்டிக்ஸ் நல்லா தான் இருந்தது. சரி, ஓகே. இப்போ என்னதான் அந்த மாறினா கூட இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து இப்படி தப்பாக இருந்தால் கூட இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் ஓகே தான் மேம். இப்போ நம்ம கரெக்டாக டெக்னாலஜி யூட்டிலைஸ் பண்ண கற்றுக்கிட்டோம்னா நம்ம நல்லா வளரலாம். சரி, இப்போ நீங்க பேசுனதை வச்சு நம்ம என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கை முறை வந்து பழைய காலத்து வாழ்க்கை நம்மளுக்கு தேவையானது தான் இருக்கு ஒரு சில நேரத்துல. இப்பவும் இப்ப இருக்க டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா இப்ப எல்லாமே ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு இல்லையா வாழ்க்கை முறை. இப்போ இந்த வாழ்க்கை முறைக்கு தேவையான தொழில்நுட்ப வளர்ச்சியை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கலாம். அதே நேரம் பழமையும் மாறாம நம்மளோட கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது நம்மளோட கடமையா இருக்கு. இப்போ இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாலும் நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்றணும். அதன் மூலியமா நம்ம ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையை கொண்டு வரலாம் அப்படின்றத இந்த டிபேட் மூலமா நம்ம விவாதம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதை நமக்கு இந்த கல்லூரி வாயிலாக நிறைய விஷயங்கள் கத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம வாழ்க்கை முறைகளையும் மாறாம நல்லா வாழணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்த காணொலியில வேற ஒரு தலைப்போட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.